நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலில் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMT, PPMT and IPMT இந்த மூணு தான் பார்க்க போகிறோம். இந்த மூணுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு அமௌண்ட் லோன் வாங்குறீங்க, அந்த லோன் அமௌண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு நம்பர் ஆஃப் பீரியட்ஸில் நீங்கள் அதை பே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி எவ்வளோ கட்ட போகிறீங்க, வெறும் பிரின்சிபல் மட்டும் மந்த்லி எவ்வளோ கட்டணும், இல்லை வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கட்டணுங்கிறதுக்கு கம்ப்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட், அதாவது ப்ரெசென்ட் வேல்யூன்னு சொல்லக்கூடிய லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருக்கோம், 10 lakhs போட்டிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% போட்டிருக்கோம். அண்ட் டென்யூர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அது வந்து 5 yearsன்னு நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மந்த்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணணுங்கிறது இப்போ 8%ன்னு இருக்குது, அது மந்த்லி எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/12 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் வந்து 5 yearsன்னு இருக்குது. ஸோ அதை மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5 × 12ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மந்த்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த மந்த் அவ்வளோ மந்த்ஸ் வந்து நாம் வந்து அமௌண்ட்டை பே பண்ணணும். இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMT, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு PMT எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாஸில் போயிட்டு அங்கே போயிட்டு PMT அப்படின்னு இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டயலாக் பாக்ஸில் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n பீரியட், அதாவது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு PV அப்படின்னா ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது டோட்டல் லோன் அமௌண்ட்டு, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா PMT அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பெர் பிரின்சிபல் மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்துருச்சு. அதாவது மந்த்லி நாம் வந்து 20,276 அமௌண்ட் வந்து பே பண்ணணும். எவ்வளோ லோன் அமௌண்ட், 10 lakh லோன் அமௌண்ட்டுக்கு நம்ம மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் மந்த்லி நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இதுக்கு என்னென்னா PPMT அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரின்சிபல் பெர் மந்த். அதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஃபார்முலாஸ்குள்ளே போகலாம். அதில் ஃபினான்ஷியலில் போயிட்டு PPMT அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் மறுபடியும் நம்ம ரேட் கொடுத்துடலாம். ஸோ பர்சன்டேஜ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பெர்னா எத்தனாவது மந்த்து அப்படின்னு, இப்போ ஃபஸ்ட் மந்த்னா ஃபஸ்ட் மந்த் போகணும், செகண்ட்னா செகண்ட் மந்த் போகணும். நம்ம இப்போ ஃபஸ்ட் மந்த்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அதாவது எத்தனை மந்த் வரைக்கும் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம 60 அப்படிங்கிற அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கலாம். தென் PV அப்படிங்கிறது ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது டோட்டல் அமௌண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்துருச்சு. அதாவது ஒரு மந்தில் வெறும் பிரின்சிபல் மட்டும் 13,609 ரூபா கட்டுறோம், அதாவது 13,609 rupees தான் நம்ம வந்து மந்த்லி பிரின்சிபல் மட்டும் பே பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம வந்து ஃபினான்ஷியலில் போயிட்டு IPMT, அதாவது இன்ட்ரெஸ்ட் பெர் மந்த் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ரேட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டு. தென் பெர்னா இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மந்த்தா செகண்ட் மந்த்தா அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் n பெர்னா அதாவது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அதாவது 60 months அப்படிங்கிற அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கலாம். தென் PV அப்படின்னா அது ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது டோட்டல் அமௌண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்துடும். அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து 6,666 rupees வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நம்ம பே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து EMI கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து நாம் வந்து ப்ளஸ் பண்ணோம், சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ அதே மாதிரி கிடைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேல்குலேஷன் வந்து கரெக்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன் அமௌண்ட் இருக்குது. அந்த லோன் அமௌண்ட்டை வந்து மந்த்லி பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான PMT ஃபார்முலாவை பார்த்தோம். நெக்ஸ்ட் வெறும் பிரின்சிபல் மட்டும் கேல்குலேட் பண்ணுறதுக்கான PPMT ஃபார்முலா பார்த்தோம். தென் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறதுக்கான IPMT அப்படிங்கிற 3 ஃபங்க்ஷன்ஸை நாம் பார்த்துருக்கோம்.